ஜியோஜிப்ரா கிளாசிக் 5ல் லைன் டூலில் இருக்கக்கூடிய வெக்டர் அப்படின்னா என்ன, ஒரு வெக்டரை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். இப்போ வெக்டர் அப்படின்னோடனே நமக்கு என்ன கமெண்ட் தெரியுது பாருங்கள். செலக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தென் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதில் சஜஷன் கிடைக்குது. அதை பயன்படுத்தி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம 2 புள்ளிகளை வச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு வெக்டர் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒரு பாயிண்ட் இங்கே வச்சிடுறேன், இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்துட்டு யூங்கிற வெக்டர் உருவாயிட்டு. இங்கே பாருங்கள், ஏங்கிறது 0,0, பிங்கிறது 4,2. இப்போ யூ வெக்டருங்கிறது என்னென்னா ஏபி ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ, அதாவது 4,2ன்னு வந்துடுது. பாருங்கள், அது ப்ராக்கெட்டில் வந்துடுது. இதுதான் வெக்டர்களை உருவாக்குறதுக்கு அந்த டூலோட பயன்பாடு. இதே மாதிரி பாருங்கள், இன்னொரு இடத்துல நான் பாயிண்ட் வச்சிடுறேன், இந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ நமக்கு சிடின்னு 2 பாயிண்ட் கிடைக்குது. அதுலேருந்து உருவாகக்கூடிய வெக்டர் வின்னு கிடைக்குது. இப்போ நான் மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு யூங்கிறத கிளிக் பண்ண பாருங்கள், நமக்கு இதில் நேம் அண்டு வேல்யூ கொடுத்தோம்னா யூங்கிறது 4,2ன்னு கிடைக்குது. அதே மாதிரி விங்கிற வெக்டரோட நேம் வந்து 3,1ன்னு கிடைக்குது. பாயிண்ட்லாம் நமக்கு கோஆர்டினேட் தெரியும்னா அது மேலே கிளிக் பண்ணி ஷோ நேம் அண்டு வேல்யூ கொடுத்துடலாம். இப்போ நமக்கு பாயிண்ட் எல்லாமே கோஆர்டினேட்ஸ் தெரியுது. இப்போ 2 வெக்டர் நம்ம உருவாக்கியிருக்கோம். இதே வெக்டரை நம்ம வேறு எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டை முதல்ல உருவாக்கிக்கிட்டும் வெக்டரை நம்ம கொண்டு வரலாம். பாருங்கள், பாயிண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாயிண்ட் வச்சிடுறேன், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிடுறேன், மேலும் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிடுறேன், இன்னொரு பாயிண்ட் வச்சிடுறேன். ஓகே, இப்போது வெக்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுறேன். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் பாருங்கள், இஎஃப் அப்படிங்கிறதா என்னது, டபிள்யூங்கிற வெக்டர். வேறு வகையில் இந்த வெக்டரை உருவாக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இன்புட் பாக்ஸில் வெக்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணாலே பாருங்கள், அதில் நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. வெக்டர் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஜின்னு கொடுத்துட்றேன், எண்ட் பாயிண்டில் ஹச்சுன்னு கொடுத்துட்றேன். பாருங்கள், ஜியிலேருந்து ஹச்சுக்கு ஒரு வெக்டர் உருவாயிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு புதுசாக ஒரு வெக்டர் உருவாயிட்டு இன்புட் பாக்ஸில் நம்ம வெக்டருங்கிறத யூஸ் பண்ணியும் வெக்டர் உருவாக்கலாம். இவை அனைத்துமே என்னென்னா 2 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டர். அதனால் 2 கோஆர்டினேட் இருக்குது. இதே 3D கிராஃபிக்ஸ் வியூவில் நம்ம உருவாக்குறதுக்கு எப்படிங்கிறத 3D டுட்டோரியலில் தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு வெக்டரை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.